அதாவது இளவட்டங்கள், குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹார்ட் வியாதி இருக்கா அப்படிங்கிறது பெற்றோர்களாகிய நாம் எப்படி எளிமையா நாம கண்டுபிடிச்சுக்கலாங்கிறத பத்தி பேச போறோம். காமனஸ்ட் ஏஎஸ்டின்னு அப்படிங்கிற ஒரு ஓட்டை. இந்த ஏஎஸ்டி தெரியவே தெரியாது. குழந்தைங்க பெரியவங்களாகி கல்யாணம் முடிச்சு கொடுத்து பிரெக்னென்ட் ஆன பிறகுதான் நம்ம அது இந்த கவர்மெண்ட் இப்போ ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் எக்கோ பண்ணணும்னு சொல்லி அதில் தான் இப்போ நிறையா கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது விஎஸ்டியும் பிடிஏங்கிறது தான் அடுத்து காமன். ரெண்டுமே என்ன அப்படின்னு சொன்னோம்னா கை குழந்தையா இருக்கும் போதே நமக்கு பிரச்சனை தெரியும். வயிறு உள் இழுத்து மூச்சு வாங்கும். அதே மாதிரி நம்ம இங்க தொட்டு பார்ப்போம் இல்லைங்களா, பல்ஸ் இருக்கான்னு அது ரொம்ப வேகமா படக்குன்னு அடிச்சு. அதே மாதிரி குழந்தை தாய்ப்பால் குடிக்கும் போது நிறுத்தி குடிக்கும். தாய்ப்பால் கொடுத்த பின்னாடி இடவிடாம அழுகும். தோல்லையே போட்டிருக்க சொல்லும். ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் ரொம்ப வேர்க்கும். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா நீளமாகிறது. உடம்பவே நீளமாயிடும். அதாவது தாய்ப்பால் குடிச்சு முடிச்ச பின்னாடியோ இல்ல அழும்போதோ திடீர்னு உடம்பெல்லாம் ப்ளூ ஆயிடும். சிலப்போ என்ன ஆகுனா நீள அதிகமாகி மயங்கி சோர்வான ஒரு நிலைமைக்கு போறதும் குழந்தைங்களுக்கு ஏற்படும். அடுத்தது வளர்ச்சி. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வளரல, எதிர்பார்த்த மாதிரி சாப்பிடல, எதிர்பார்த்த மாதிரி விளையாடல, தொங்கியாவே உட்கார்ந்து இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்துல நம்ம ஸ்கூலுக்கு விடுறதுக்கு முன்னாடியே ஹார்ட் டாக்டர் ஒண்ணு பார்த்து. எல்கேஜில விடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சு சரியாகும். என்னன்னா குழந்தைங்களோட ஒட்டி சளி வரத்தான் செய்யும். பட் அதுக்கு மேலையும் அடிக்கடி சளி பிடிக்குது, ஊசி போட்டாதான் இல்ல குளுக்கோஸ் போட்டாதான் சளி சரியாகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன்னா இது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லைன்னா வீசிங்கா இருக்கலாம், ஆஸ்மா ட்ரபிளா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம டாக்டரை கலந்து ஆலோசிக்க வேண்டியது முக்கியம்.